நண்பர்களே, இப்போ நீங்க நிம்மதியா உங்க போன்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அதுக்கு காரணம் யாரோ ஒருத்தர் எங்கோ ஒரு மூலையில தன்னோட உயிரை பணயம் வச்சு நின்னுட்டு இருக்காருன்னு அர்த்தம். அந்த யாரோ ஒருத்தர் தான் பிஎஸ்எஃப் வீரர். இந்தியாவோட முதல் பாதுகாப்பு அரண்னு சொல்லப்படுற இவங்களோட உலகம் நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆச்சரியமானது. இவங்க யாரு? இவங்க பண்ற வேலைகள் என்ன? எதுக்காக இவங்க உருவாக்கப்பட்டாங்க? வாங்க கோபால் ஜியோ சேனலுக்குள்ள போகலாம். 1965 ஒரு படையின் பிறப்பு. சுதந்திரம் கிடைச்ச புதுசுல நமக்கென்று ஒரு எல்லை படை கிடையாது. ஆனா 1965ல பாகிஸ்தான் போர் வந்தப்போதான் போலீஸ்காரங்களால மட்டும் எல்லையை பாதுகாக்க முடியாதுன்னு இந்தியா உணர்ந்துச்சு. அந்த நெருக்கடியான நேரத்துல 1965 டிசம்பர் 1ஆம் தேதி பிறந்ததுதான் பிஎஸ்எஃப். இதோட முதல் தலைவராயிருந்த KF ருஸ்தம்ஜி ஒரு மிகச்சிறந்த படையை உருவாக்கினாரு. இன்னைக்கு இது உலகத்திலேயே மிகப்பெரிய எல்லை பாதுகாப்பு படையா விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. நரகத்தை விட கொடூரமான இடங்கள். இவங்க வேலை செய்யற இடங்களை பத்தி கேட்டாலே உங்களுக்கு தூக்கம் வராது. ஒரு பக்கம் ராஜஸ்தானோட தார் பாலைவனம். அங்க வெயில் 50 டிகிரி செல்சியஸை தொடும். அங்க மணல் சூடு தாங்காம ஒட்டகங்களே தவிக்கும் போது இவங்க துப்பாக்கியோட ரோந்து போவாங்க. இன்னொரு பக்கம் குஜராத்தோட ரான் ஆஃப் கட்ச். இடுப்பு அளவு சேரும் சகதியுமாவே இருக்கும். அங்க விஷ பாம்புகளும் முதலைகளும் சாதாரணமா சுத்திட்டு இருக்கும். அதே சமயம் காஷ்மீரோட -, டிகிரியில இருக்கிற பனிமலைகள்லயும் இவங்க தான் நிக்கிறாங்க. எந்த வானிலைனாலும் இவங்களுக்கு டியூட்டி தான் முக்கியம். பிஎஸ்எஃப் ஓட முக்கியமான வேலை ஊடுருவலை தடுக்கிறது. போர் இல்லாத நேரத்துல எல்லைய கண்ணும் கருத்துமா இவங்க தான் பாத்துப்பாங்க. தங்கம், போதைப் பொருள், ஆயுதங்கள்னு எதையுமே எல்லை தாண்டி வரவிட மாட்டாங்க. அதே சமயம் போர் வந்துட்டா இந்திய ராணுவத்துக்கு இவங்க தான் முன்னாடி நின்னு வழிகாட்டுவாங்க. இவங்க பயன்படுத்துற ஆயுதங்கள் ரொம்பவே பவர்ஃபுல். AK-47 இன்சாஸ் ரைபிள்ஸ் மட்டும் இல்லாம இப்ப லேட்டஸ்டா தெர்மல் கேமராக்கள், நைட் விஷன் கண்ணாடிகள், அப்புறம் ட்ரோன்கள் மூலமாவும் எதிரிகளை துவம்சம் பண்றாங்க. குரோகோடைல் கமாண்டோக்களும் ஒட்டகப்படையும். இந்த இடத்துலதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. குஜராத் சதுப்பு நிலத்துக்காகவே பிஎஸ்எஃப்ல கீரிட் குரோகோடைல் கமாண்டோஸ்னு ஒரு தனி டீம் இருக்காங்க. இவங்க தண்ணிக்குள்ளையும் சேத்துக்குள்ளையும் ஊர்ந்து போய் எதிரிகளை தாக்குவாங்க. அதே மாதிரி மணல் மேடுகள்ல வண்டி போக முடியாதுன்றதால உலகத்திலேயே ஒட்டகப்படையை வச்சிருக்கிற ஒரே படை இவங்க தான். குடியரசு தின அணிவகுப்புல இவங்க ஒட்டகத்துல வர்றதை பார்க்கவே ஒரு தனி கெத்துதான். வீர மங்கைகளும் இரும்பு மனிதர்களும். பிஎஸ்எஃப்ல சேரணும்னா சாதாரணமா முடியாது. ஆண்களுக்கு 170 சென்டிமீட்டர் உயரமும் பெண்களுக்கு 157 சென்டிமீட்டர் உயரமும் இருக்கணும். அது மட்டும் இல்ல, கடுமையான எழுத்து தேர்வு, ஓட்டப்பந்தயம்னு எல்லாத்தையும் தாண்டி வர்றவங்க தான் இரும்பு மனிதர்களா உருமாறுறாங்க. 2008ல இருந்து நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளும் எல்லையில துப்பாக்கி ஏந்தி நம்மை காத்துட்டு இருக்காங்கன்றது பெருமையான விஷயம் இல்லையா? வாகா பார்டர் கெத்து. நீங்க அமிர்தசரஸ் போனீங்கன்னா வாகா எல்லையில நடக்கிற பீட்டிங் ரீட்ரீட் நிகழ்ச்சியை தப்பாம பாருங்க. பிஎஸ்எஃப் வீரர்கள் அந்த சிவப்பு தொப்பியை வச்சுக்கிட்டு காலை உயர்த்தி உதச்சு நடக்கிற அந்த நடையை பார்த்தா அங்க இருக்கிற 10,000 பேருக்கும் ஒரே நேரத்துல தேசப்பற்று பொங்கி வழியும். அது பாகிஸ்தானுக்கு நாம கொடுக்கிற ஒரு பவர்ஃபுல் மெசேஜ். திரைக்கு பின்னால் இருக்கும் வலி. நண்பர்களே, இவங்க பண்ற தியாகம் ரொம்ப பெருசு. தீபாவளிக்கு நாம வீட்டுல ஸ்வீட் சாப்பிடும்போது இவங்க சிக்னல் கூட இல்லாத காடுகள்ல துப்பாக்கியோட நின்னுட்டு இருப்பாங்க. பெண்டாட்டி, பிள்ளைங்க, அப்பா அம்மா யாரையுமே பல மாசம் பார்க்க முடியாது. அங்க இருக்கிற தனிமையும் கொடூரமான காலநிலையும் ஒரு மனுஷனை எவ்வளவு கஷ்டப்படுத்தும் யோசிச்சு பாருங்க. ஆனாலும் வாழ்க்கை முழுதும் கடமைன்னு நமக்காக அங்கேயே நிக்கிறாங்க. 1971 போர்ல வங்காளதேசத்தை உருவாக்கினதுல இருந்து இன்னைக்கு ட்ரோன் மூலமா வர்ற போதைப் பொருளை தடுக்கிற வரைக்கும் பிஎஸ்எஃப் ஒரு பெரிய கோட்டையா நம்மை காக்குது. எல்லைகள்ல இவங்க நிக்கிறதாலதான் நாம இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீரர்களுக்காக ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி நம்ம வீரர்களை பத்தி புரிய வைங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம கோபால் ஜியோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு அதிரடி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.